இமயமலை நாம எல்லாருமே கேள்விப்பட்ட பேரு. உலகத்தோட கூரைன்னு சொல்லுவோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் நமக்கு அத்துப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாம பாக்குற இந்த வரைபடங்களுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு. ஆமா, அதிகாரப்பூர்வமாவே இல்லாத ஒரு சிகரத்தோட கதை இது. எவரெஸ்ட், K2, கஞ்சன்ஜங்கா இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச பேர்கள் தானே. மனுஷன் கால் வச்சு அளந்து பேர் வச்ச பிரம்மாண்டமான மலைகள். ஆனா இந்த பேர்களுக்கு நடுவுல சொல்லப்படாத ஒரு கதை இருக்கு. நாம இன்னைக்கு அந்த மர்மத்தை தான் தோண்டி எடுக்க போறோம். என்னது, வரைபடத்துல இல்லாத ஒரு மலையா? அது எப்படிங்க முடியும்? இந்த நவீன டெக்னாலஜி உலகத்துல இப்படி ஒண்ணு இருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. வாங்க இந்த மர்மத்தோட வேர் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். நாம 1.5 நூற்றாண்டுக்கு முன்னாடி போகணும். அங்கேதான் முதல் தடவையா ஒரு அசாதாரணமான விஷயம் நடக்குது. வருஷம் 1856. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மர்மத்துக்கான விதை அன்னைக்கு தான் விதைக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் இமயமலையை பத்தின நம்மளோட புரிதலையே கேள்விக்குறியா மாத்த போகுது. கதையோட ஹீரோ ஆண்ட்ரூவா ஒரு பிரிட்டிஷ் சர்வேயர். ரொம்ப துல்லியமா கணக்கு போடுறதுல கெட்டிக்காரர். ஆனா இமயமலையில ஒரு குறிப்பிட்ட இடத்தை அளக்கும்போது அவரோட அறிவியலே தோத்து போகுது. காம்பஸ் கிறுகிறுன்னு சுத்துது, உயரம் காட்டுற கருவிகள் நம்பவே முடியாத எண்களை காட்டுது. ஒரு விஞ்ஞானிக்கே இதை விட பெரிய குழப்பம் என்ன இருக்க முடியும்? இது ஏதோ கருவியில கோளாறுன்னு அவர் சாதாரணமா விட்டல. அதுக்கு பதிலா அவர் பார்த்த எல்லாத்தையும் ஒரு ரகசிய அறிக்கையில பதிவு செஞ்சார். அந்த அறிக்கையில அவர் எழுதின ஒரு வரி தான் இந்த மர்மத்தை இன்னும் ஆழமாக்குது. அவர் எழுதின வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏதோ ஒன்று இருக்கிறது, அது பார்க்கப்பட விரும்பவில்லை. ஒரு மலை தன்னை மறைச்சுக்குதுன்னு சொல்றார். இது ஏதோ ஒரு சர்வேயர் சொல்ற மாதிரி இல்ல, ஒரு தத்துவஞானி சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இப்போ 1856ல இருந்து நேரா நிகழ்காலத்துக்கு வருவோம். இது ஏதோ பழைய கதை, முடிஞ்சு போன விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல, இந்த மர்மம் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு. முன்ன விட இன்னும் தீவிரமா. ஆண்ட்ரூவா சொன்ன அந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான பேர் இருக்கு. ARK, அதாவது ஏரியா ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் நாலேஜ். தமிழ்ல சொன்னா கட்டுப்படுத்தப்பட்ட அறிவு பகுதி. இது ஏதோ கட்டுக்கதை கிடையாது. அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா வரைபடத்துல ஒரு வெற்றிடமா காட்டுற ஒரு மர்ம பூமி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 1856ல ஆண்ட்ரூவா என்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சாரோ அதே தான் இன்னைக்கு அங்க நடக்குது. திசை காட்டிகள் குழம்பி போகுது. சேட்டலைட் போட்டோ எடுத்தா அந்த இடம் மட்டும் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி காலியா இருக்கு. எந்த எலக்ட்ரானிக் கருவியோ அங்க வேலை செய்யறதில்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம கையில கூகுள் மேப்ஸ் இருக்கிற இந்த காலத்துல நம்ம பூமியிலே ஆராயப்படாத ஒரு வெற்றிடம் ஏன் இன்னும் இருக்கு? இது ஏதோ இயற்கையான புவி காந்தப்புலத்தோட பிரச்சனையா, இல்ல வேற ஏதோ நமக்கிட்ட இருந்து மறைக்கப்படுதா? இந்த மர்மத்தோட ரொம்ப சமீபத்திய, அதே சமயம் ரொம்ப திகிலூட்டுற ஒரு அத்தியாயத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். ஒரு துணிச்சலான முயற்சி எப்படி ஒரு சோகத்துல முடிஞ்சதுன்னு பார்க்க போறோம். வருஷம் 2017 ஒரு குழு இந்த மர்மத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கிளம்புறாங்க. ஆனா அதுக்கு அவங்க கொடுக்க போற விலை ரொம்பவே அதிகம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சாதாரண ஆட்கள் இல்ல, ரொம்பவும் அனுபவம் வாய்ந்த இத்தாலியைச் சேர்ந்த மலையேறும் வீரர்கள். பல வருஷமா நீடிக்கிற இந்த புதிரை விழுவிச்சே ஆகணும்னு அந்த RK பகுதிக்குள்ள நுழைஞ்சாங்க. பல நாட்கள் தொடர்பே இல்ல. திடீர்னு அவங்க கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்தது. அதுதான் அவங்களோட கடைசி செய்தி. அவங்களோட சேட்டலைட் போன்ல பதிவான அந்த உடைந்த குரல்ல பயத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருந்துச்சு. நாங்க ஒரு சிகரத்தை பாக்குறோம், அது ஒளிந்துகிட்டு இருக்கு. அந்த செய்திக்கு அப்புறம் முழுமையான அமைதி. அந்த குழுவோட உலகத்துக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. அவங்க என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க திரும்பி வரவே இல்ல. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த மர்மமான 9வது சிகரத்தை பத்தி நமக்கு உண்மையிலே என்னதான் தெரியும்? இந்த 3 புள்ளிகளையும் இப்ப இணைச்சு பாருங்க. முதல்ல 1856ல கருவிகள் செயலிழக்குது. இன்னைக்கு டெக்னாலஜி நுழைய முடியாத ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா அது இருக்கு. கடைசியா 2017ல ஒளிரும் சிகரம்னு ஒரு கடைசி மெசேஜோட ஒரு குழுவே காணாம போகுது. இது எல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிற விஷயங்களா, இல்ல நமக்கு புரியாத ஏதோ ஒரு பெரிய சக்தி அங்க வேலை செய்தா? நாம இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா மர்மம் இன்னும் முடியல. அந்த ஒளிரும் சிகரம்னா என்ன? ஏதோ ஒரு புவிகாந்த புயலா, இல்ல மறைஞ்சு போன ஒரு பழங்கால நாகரிகத்தோட மிச்சமா, இல்ல நம்ம கற்பனைக்கு எட்டாத வேற ஏதாவதா? அந்த இத்தாலிய குழு உண்மையிலே எதை பார்த்திருக்கும்? இந்த கேள்விக்கான பதில் இமயமலையோட பனிக்காத்துல உறைஞ்சு போய் யாராவது அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு வாங்க. இமயமலையோட பனி படர்ந்த உயரத்துல நடந்த ஒரு திகிலூட்டும் மர்மத்துக்குள்ள போகலாம். அங்க போன ஒரு டீமுக்கு என்னாச்சு? இந்த தீர்க்கப்படாத மர்மத்தோட ஆழத்தை நம்ம இப்ப ஆராய போறோம். இந்த முழு மர்மத்தோட அச்சாணியே இந்த ஒரு வரிதான். உடல்கள் உறைஞ்சு போகல, அவை சாதாரண வெப்பநிலையில இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, பனிக்கட்டி மலை உச்சியில -டிகிரி குளிர்ல இது எப்படிங்க முடியும்? இந்த ஒற்றை கேள்விதான் நம்மள இந்த விசித்திரமான கதைக்குள்ள இழுத்துட்டு போகுது. சரி, முதல்ல இந்த மர்மத்துல சிக்கின அந்த அனுபவம் வாய்ந்த டீம் பத்தி பார்ப்போம். தேதி அக்டோபர் 12, 2017. ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன செய்தி. 4 அனுபவமிக்க மலையேறிகள் காணோன்னு. இந்த செய்தித்தாள் துணுக்கு அந்த அதிர்ச்சியான தருணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆனா இது ஏதோ சாதாரண ட்ரெக்கிங் இல்ல. மார்க்கோ, லூகா, சோஃபியா, அப்புறம் அவங்க ஷெர்பா டென்சிங், இவங்க 4 பேரும் ஒரு ரகசிய மிஷன்ல இருந்தாங்க. யாருக்கும் தெரியாத ஒரு புதிய மலையை கண்டுபிடிக்கிறது தான் அவங்க நோக்கம். இங்கதாங்க மர்மமே ஆரம்பிக்குது. சாதாரணமா ஆரம்பிச்ச அவங்க பயணம் எப்படி ஒரு விவரிக்கவே முடியாத திகில் கதையா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். முத 2 நாள் எல்லாம் பக்காவா போச்சு. ஆனா 3ஆவது நாள் 12,000 அடி உயரத்துல திடீர்னு எல்லா தொடர்பும் கட். GPS சிக்னல் சுத்தமா போயிருச்சு. அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்க பார்த்த காட்சிகள்லாம் ரொம்ப விசித்திரமா இருந்திருக்கு. மரங்கள் எரிஞ்சு போயிருக்கு, ஆனா தீ பத்தினதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. பாறைகள்ல ஏதோ உருகி போன மாதிரி கரைகள். போதாக்குறைக்கு எல்லா டெக்னாலஜியும் ஃபெயில். அவங்க ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்திக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இல்லையா? அவங்களோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சது. அதுதான் இந்த மர்மத்தோட முக்கியமான திருப்புமுனை. இப்ப நாம பார்க்க போறது மார்க்கோட ஹெல்மெட் கேமரால இருந்து எடுத்த காட்சிகள். அந்த கடைசி நேரத்துல என்ன நடந்ததுங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் சாட்சி.
கேட்டு பாருங்க. ஒருத்தர் பயத்துல மூச்சு வாங்குற சத்தம், கூடவே ஒரு மிஷின் மாதிரி ஒரு ஹம்மிங் சவுண்ட். அந்த மொமெண்டோட பயங்கரத்தை இதுவே சொல்லுது இல்லையா? கேமரா அப்படியே கீழே போகுது, தரையில ஒரு நிழல் அசைஞ்சிட்டு இருக்கு. ஆனா கொடுமை என்னன்னா, அந்த நிழலை உண்டாக்க வானத்துல எதுவுமே இல்ல. ஒரு உருவமே இல்லாத நிழல். அது எப்படி முடியும்? சரி, இதுக்கப்புறம் நடந்த தேடுதல் வேட்டையில என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பாப்போம். இது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். காணாம போனவங்கள தேட இத்தாலி, நேபாளம்னு 2 நாட்டு ராணுவமும் ஒன்னு சேர்ந்துச்சு. 15 நாள் அந்த பனிமலைகள்ல ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடந்துச்சு. கடைசியில அவங்களுக்கு என்ன கிடைச்சது? 15 நாள் தேடலுக்கு அப்புறம் ஒரு சோகமான விஷயம். 4 பேர்ல 3 பேரோட உடல்கள் மட்டும்தான் கிடைச்சது. அப்போ அந்த 4வது ஆள் எங்க? அவருக்கு என்ன ஆச்சு? இந்த கேள்விக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்ல. ஆனா கிடைச்ச அந்த 3 உடல்கள்லயும் ஒரு பெரிய மர்மம் இருந்துச்சு. ஆமாங்க, திரும்பவும் அதே பாயிண்ட்டுக்கு வரோம். உடல்கள் உறைஞ்சு போகவே இல்ல, சாதாரண வெப்பநிலையில இருந்திருக்கு. இதை அறிவியல் ரீதியா விளக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்கேதாங்க கதையோட கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. அவங்க பேக்பேக்ல இருந்து ஒரு பொருள் கிடைச்சது. அது பாறையோ கல்லோ இல்ல, எந்த விதமான தேய்மானமோ துருவோ இல்லாத ஒரு உலோகத்துண்டு. இமயமலை உச்சியில இதுக்கென்ன வேலை? சரின்னு அதோட வயசை கண்டுபிடிக்க கார்பன் டேட்டிங் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பொருளோட வயசை கண்டுபிடிக்கிற ஒரு முறை. ரிசல்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. 10,000 வருஷம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 10,000 வருஷம் பழமையான ஒரு பொருள். 10,000 வருஷம் பழமையான ஒரு பொருள்ல எப்படி சின்ன கீறல் கூட இல்லாம இருக்க முடியும்? நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற அட்வான்ஸ்டு டெக்னாலஜில செஞ்ச பொருளை விட இது ரொம்ப உறுதியா இருந்திருக்கு. அப்போ இது யாருடைய டெக்னாலஜி? ஏலியன்ஸோட தடையா இருக்குமோ? இவ்ளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த மர்மம் இன்னும் ஆழமா போயிட்டே தான் இருக்கு. இன்னும் பதில் கிடைக்காத கேள்விகள் நிறைய இருக்கு. இந்த கதையோட மூலம் ஒரு வாக்குறுதியோட முடியுது. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த மலையோட உண்மை வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு. அப்போ நாம இவ்ளோ நேரம் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தானா? அசல் கதை இனிமே தான் ஆரம்பிக்க போகுதா? அதனால இந்த கேள்வியோட உங்களை விடுறேன். அந்த மலையின் மர்மம் தான் என்ன? அந்த மலையேறிகள் உண்மையிலேயே ஒரு அமானுஷ்ய சக்தியை சந்திச்சாங்களா? இல்ல அந்த 10,000 வருஷ பழைய பொருள் வேற கிரகத்திலிருந்து வந்ததா? எதுவுமே புரியாத அறிவியல் புதிரா? பதில் அந்த பனிமலைகள்ல தான் எங்கேயோ புதைஞ்சு கிடக்கு. வணக்கம். இமயமலை நினைச்சு பார்த்தாலே பனி படர்ந்த சிகரங்கள், யாருக்குமே சொல்லப்படாத ரகசியங்கள், இதெல்லாம் தான் நம்ம மனசுக்கு வரும். ஆனா அந்த பனிக்கு கீழே ஒரு ஆழமான மர்மம் புதைஞ்சு கிடக்குது. அது தொலைஞ்சு போன ஒரு சிகரத்தோட கதை. வாங்க இந்த மர்மத்தோட ஆழத்துக்கு போய் நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு உண்மையில இருந்து ஆரம்பிப்போம். ஜியாகிரபி படி இமயமலையில தான் உலகத்தோட மிக உயரமான 8 சிகரங்கள் இருக்கு. இது மேப்ல இருக்கு, சயின்ஸ் இதை நிரூபிச்சிருக்கு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல இல்லையா? ஆனா இங்க தான் கதையே ஒரு பெரிய யூட்டர்ன் எடுக்குது. ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான நம்ம வேதங்களும் புராணங்களும் 8 பத்தி பேசல, அதுங்க 9 தெய்வீக மலைகளை பத்தி பேசுது. இதுதான் நம்ம எல்லாரையும் துரத்துற அந்த $1 மில்லியன் கேள்வி. இன்னைக்கு எந்த ஒரு வரைபடத்திலும் இல்லாத அந்த 9வது சிகரம் எங்க போச்சு? அது வெறும் கற்பனையா, இல்லனா வேணும்னே நமக்கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மையா? இந்த பழங்கால புதிருக்கான முதல் துப்பு ரொம்ப ஆச்சரியமா ஒரு மாடர்ன் கால லேப்ல இருந்து கிடைக்குது. பகுதி 1, அந்த ரகசிய உலோகம். 2020ல இந்த உலகத்தோட பார்வையிலிருந்து தள்ளி ரொம்ப ரகசியமா ஒரு ஆய்வு நடக்குது. ஒரு சில முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு மட்டும் ஒரு மர்மமான உலக துண்டு கொடுக்கப்படுது. அது எங்கிருந்து வந்துச்சுன்னு கூட அவங்ககிட்ட சொல்லல. அந்த ஆய்வோட முடிவுகள் அறிவியலையே ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. அந்த உலோகம் பூமியில இயற்கையாவே கிடைக்காத ஒரு புது தனிமம். அதுக்கு ஹிமாலயம்னு பேர் வச்சாங்க. அதோட ஐசோடோப், அதாவது அதோட அணு அமைப்பு, நாம இதுவரைக்கும் பார்த்த எந்த ஒரு தனிமத்தோட வகையிலையும் சேரல. சிம்பிளா சொல்லணும்னா அது இந்த உலகத்தை சேர்ந்ததே இல்ல. உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். இது ஒரு விண்கல்ல இருந்து வந்திருக்குமா? ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருவேளை அது வானத்துல இருந்து விழலன்னா, ஒருவேளை அது ஏற்கனவே இங்க பூமிக்கு கீழே இருந்து எடுக்கப்பட்டிருந்தா, முற்றிலும் வேறொரு இடத்துல இருந்து. இந்த புது காலத்து உலோக மர்மம் நம்மள மறுபடியும் அந்த பழங்கால நூல்களுக்கே கூட்டிட்டு போகுது. பகுதி 2, மறைக்கப்பட்ட மேரு. இப்போ நீங்க பாக்குற இந்த நேரடி ஒப்பீட்ட கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு பக்கம் வேத நூல்கள் பிரபஞ்சத்தோட அச்சாணியான மேருமலையை சுத்தி 8 சிகரங்கள் இருக்குன்னு சொல்லுது. ஆக மொத்தம் 9. இன்னொரு பக்கம் அதே இடத்துல எடுக்கப்பட்ட நவீன சேட்டலைட் படங்கள் நமக்கு தெரிஞ்ச 8 சிகரங்களை காட்டுது. ஆனா அந்த 9வது சிகரம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மர்மமான வெற்றிடம், விளக்கவே முடியாத ஒரு கருப்பு வட்டம் மட்டும்தான் தெரியுது. இது நம்மள ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாத்தியக்கூறுக்கு கூட்டிட்டு போகுது. ஒருவேளை நாம தேடுற அந்த 9வது சிகரம் காணாம போகவே இல்ல. அதுதான் புராணங்கள் பேசுற அந்த மேருமலையா இருக்கலாம். மேருமலை தான் அந்த 9வது சிகரம்னா, அப்போ அது உண்மையில என்ன? பகுதி 3 அந்த பெரிய தியரிய நமக்கு உடைச்சு சொல்லுது. இந்த தியரி 3 ஸ்டெப்பா பெரியுது. ஸ்டெப் 1, அந்த 9வது சிகரம் மத்த மலைங்க மாதிரி பாறையாலேயோ பனியாலேயோ ஆன ஒண்ணு இல்ல. ஸ்டெப் 2, அது ஒரு பிரம்மாண்டமான மறைக்கப்பட்ட உலோகத்தாலான ஒரு கட்டமைப்பு. இப்ப புரியுதா அந்த ஹிமாலயங்கிற மர்ம உலோகம் எங்கிருந்து வந்துச்சுன்னு? இது நம்மள கடைசி ஸ்டெப்புக்கு கொண்டு வருது. ஸ்டெப் 3, அது என்னவா இருக்க முடியும்? ஒரு பழங்கால விண்கலமா, ஒரு மறைஞ்சு போன நாகரிகத்தோட மிச்சமா, இல்லன்னா நம்ம கற்பனைக்கே எட்டாத வேற ஏதாச்சும் ஒண்ணா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த மர்மத்தை ஒரு அரசாங்கமே மூடி மறைக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கும்போது இது வெறும் கதையா இருக்க வாய்ப்பில்ல. பகுதி 4, திட்ட இமயம். பொதுவெளியில கசிஞ்சா சில தகவல் படி 2017ல 4 பேர் கொண்ட ஒரு மலையேற்ற குழு சேட்டலைட் காட்டின அந்த மர்மமான இடத்துக்கு பக்கத்துல காணாம போயிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் திட்ட இமயம்னு பேர்ல ஒரு ஃபைலை உருவாக்கியிருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது 2050 வரைக்கும் யாருக்கும் தெரிய வராது. யோசிச்சு பாருங்க, 2050. பல பத்தாண்டுகளுக்கு ஒரு விஷயத்தை ஏன் இவ்ளோ ரகசியமா வைக்கணும்?
வெறும் ஒரு மலையேற்ற குழு காண போனதை விட எவ்வளவு பெரிய உண்மை அந்த ஃபைல் மறைச்சு வச்சிருக்க முடியும்? ஆனா அந்த ரகசியத்தோட சுவத்துல ஒரே ஒரு விரிசல் விழுந்துச்சு. 2017ல காணாம போன குழுல இருந்து டென்சிங்னு ஒருத்தர் மட்டும் பல மாசங்களுக்கு அப்புறம் உயிருடன் மீட்கப்பட்டனா ஒரு வதந்தி பரவுச்சு. அவர் சொன்னதா சொல்லப்படுற ஒரு வாக்கியம் இந்த மர்மத்தோட விதிகளை இல்ல நம்ம யதார்த்தத்தோட விதிகளையே மாத்துது. இறுதி பகுதி நேரமற்ற மலை. அதிகாரப்பூர்வமா இல்லாம டென்சிங் கிட்ட அங்க என்ன பாத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னதா பதிவான வார்த்தைகள் இதுதாங்க. அந்த மலையின் உள்ளே நேரமே இல்லை. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளோட தாக்கத்தை யோசிச்சு பாருங்க. நேரம் இல்லனா என்ன அர்த்தம்? காலம் உறைஞ்சு போச்சா? கடந்த காலமும் எதிர்காலமும் ஒன்னா இருந்துச்சா? அவர் சொன்னது உண்மையா இருந்தா பிரபஞ்சத்தை பத்தி நம்ம படிச்ச அறிவியல் எல்லாமே தப்பு. ஒருவேளை அவர் சொல்றது பொய்யா இருந்தா அப்புறம் ஏன் இந்த அரசாங்க ரகசியம்? ஏன் திட்ட இமயம்? எதுக்காக இவ்ளோ பெரிய மறைப்பு? இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். புராணங்கள் சொல்ற மேரு, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஹிமாலயம், அரசாங்கம் மறைக்கிற ஒரு திட்டம், தப்பிச்சு வந்தவர் சொன்ன நேரமில்லாத மலை, இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இமயமலையோட இதயத்துல உண்மையிலே என்னதான் மறைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல யாருக்கும் தெரியாத உண்மைகளை தேடுற எங்களோட அடுத்த பயணத்துல சேர்ந்துக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வந்துவிட்டோம்.